அந்த பொண்ணுங்க கேட்ட மாதிரி பெட்ரூம்ல போய் டார்ச் வச்ச மாதிரி இல்ல நீங்க பேசுறீங்க. மகளை பத்தி இப்படி பேசுறீங்க. உங்க மகளை பத்தி பேசினா எப்படி வலிக்குதோ அந்த மாதிரி தான் மத்த நடிகைகளோட ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பைல்வான் ரங்கநாதன் புழக்கப்பட்டார். அதுதான் இப்போதைக்கு தலைப்புச் செய்தியே. எங்க பார்த்தாலும் அந்த வீடியோ சம வைரலா போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கலைஞர் டிவியில ஒரு ஷோ, இதை குயிலி மேடம் தான் தொகுத்து வழங்குறாங்க. பைல்வான் ரங்கநாதனும் ஷக்கீலாவும் ஆகிய பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஷக்கீலா ஒரு முடிவோடு தான் கிளம்பி வந்திருக்காங்க, பைல்வான் ரங்கநாதனை பொலன்னு பொழக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடைசி பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, யாரை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, அவ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட பைல்வான் ரங்கநாதன் ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசவே இல்லை. அதுக்கப்புறமா நாக்கெல்லாம் அழுகிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷக்கீலாவை பார்த்து சொல்ல, எனக்கெல்லாம் அழுகாது அப்படின்னு ஷக்கீலாவும் சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல, நீங்க ஏன் மற்றவங்கள பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு உண்மையிலே ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்க பொண்ணு உங்க வீட்டு வாசல்ல நின்று வேற ஒரு பொண்ணுக்கிட்ட என்னெல்லாம் பேசினா அப்படின்றத வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதாவது பைல்வான் ரங்கநாதனுடைய பெண் ஒரு திருநங்கை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷக்கீலா பைல்வான் ரங்கநாதன் கிட்ட சொல்ல, இவரு செம கடுப்பாயிட்டாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு, வேண்டாம் மேடம், நான் உங்களை அசிங்கமாக பேசிடுவேன்னு சொல்ல, ஷக்கீலாவும் அதுக்கு என் பசங்களும் இங்கே தான் நிற்கிறாங்க, நானும் கூப்பிட்டு பேச வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு செம்மையாக ஆயிடுது. கர்மா இஸ் பூமராங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது 100% உண்மை. இது வரைக்குமே வந்துட்டு பல நடிகைகள் பற்றி என்னவோ டார்ச் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருந்தல்ல, இப்போ உன் பொண்ணை பற்றி சொல்லும்போது எதுக்காக இவ்வளோ படபடுக்கிற, இவ்வளோ வேர்த்து கொட்டுது? ஒரு அப்பாவா உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே அந்த நடிகைகளுடைய வீட்டில் இருக்க தாய்க்கும் தகப்பன்களுக்கும் இருக்கும். நீங்கள் என்னைக்காக அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஷக்கீலா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு பைல்வான் ரங்கநாதன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுல 40% தான் உண்மை, மீதி 60% வந்துட்டு புனைவது அப்படின்ற மாதிரி. அதாவது வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக எடுத்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது 100% இது உண்மையே கிடையாது. அப்புறம் எதுக்காக ஒரு பொண்ணு அந்தளவுக்கு கேவலமாக பேசணும் அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. ஷக்கீலா இந்த நிகழ்ச்சியில் பைல்வான் ரங்கநாதனை சும்மா செய்யின்னு செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் செம வைரல். அது மட்டும் இல்லை, ஸோ எல்லாருமே ஷக்கீலாவுக்கு ஆதரவாகத்தான் பேசி வந்துகிட்டு இருக்காங்க. பைல்வான் ரங்கநாதனை கிழின்னு கிழிக்கிறாங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.